ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏவிடி பிளேயர்ஸ் பிரிக்ஸில் உள்ள 9 இன்ச் பிரிக்ஸை பற்றி தான். இந்த பிரிக்ஸை பயன்படுத்தி எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை குறைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு நம்ம கிண்டிகளும் நாமளே கொடுத்துட்றோம். இங்கே பாருங்கள், பக்கத்தில் அந்த வேலைக்கு தேவையான கல்லை அவங்களே லைனாக அடுக்கி வச்சுக்கிறாங்க. கல் எல்லாம் நீட்டாக இருக்கும், உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக வராது, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு உங்களுக்கு மீதியாகும். இந்த பில்டிங்க்கு நம்ம 9 இன்ச் பிளாக் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வாங்க அதை எப்படி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாருங்கள், சைடில் ஒரு சுவர் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். நம்ம 9 இன்ச் பிரிக்ஸ் தான் அடுக்கி வச்சுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 இன்ச் கேப் விட்டு அடுக்கி வச்சுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம 3 பிரிக்ஸ் சேர்ந்தது தான் ஒரு பிரிக்ஸ் உங்களுக்கு கணக்கு வருங்க. நார்மல் பிரிக்ஸில் 3 பிரிக்ஸ் வச்சது தான் ஒரு கல் கணக்கு வருங்க. அதனால் 3 கல்லோட கலவை இது ஒரு கல்லில் அப்படியே உங்களுக்கு மீதி ஆகுங்க. பாருங்கள், மேஸ்திரி கலவை வைக்கிறாரு, எவ்வளோ கலவை பிடிக்குன்னு பாருங்கள். 1/2 இன்ச் கலவை தான் பிடிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலவையும் அதிகமாக பிடிக்காது, கல்லோட எண்ணிக்கையும் இதில் கம்மியாக தான் பிடிக்கும். அதனால் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வரும் மற்றதை கம்பேர் செய்யும்போது. செவர்லாம் பாருங்கள் ஒரே நீட்டாக வரும். கல்லோட அளவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே வரும். நம்மளோட இந்த கல்லோட சைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நீளம் 9, அகலமும் 9, ஹைட்டு வந்து 4ங்க. நம்மளது நார்மல் சைஸ் பார்த்திங்கன்னா 9க்கு 4.25க்கு 3. அந்த கல் மாதிரி 3 கல் சேர்த்து வச்சா அது ஒரு கல் பிடிக்குங்க. அதாவது அந்த 3 கல்லோட கலவை வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கல்லுக்கு வந்து தேவையில்லை. நீங்கள் இந்த 2 கல்லை மட்டும் ஜாயின் பண்ணும்போது அந்த கலவையெல்லாம் தேவையில்லாதங்கிறது உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து இதில் மீதியாகுங்க. செவர்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்படின்னு. அடுத்தது பாருங்கள் அவர் எப்படி கலவை வச்சு ஃபில் பண்ணுறாரு அப்படின்னு. உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கல் ஒரே நேராக வருங்க, எவ்வளோ நீட்டாக அடுக்கி கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். கலவை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி அது மேலே கல் வச்சுருக்காரு பாருங்கள். எல்லா கல்லும் ஒரே மாதிரியே இருக்கும், ஒரே அளவாகவே இருக்குங்க. சைடில் 2 கோடு கொடுத்துருப்போம் பாருங்கள். அந்த கோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே வச்சு கட்டும்போது உங்களுக்கு அந்த பூச்சி வேலைக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், கல் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி வராது, நீட்டாக வருங்க. எப்படி கலவை கரெக்டாக ஃபில் பண்ணி அவர் வைக்கிறாருன்னு பாருங்கள். உங்களுக்கு இதில் மேக்ஸிமம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு ரொம்ப மீதியாகும். உங்களுக்கு இந்த மாதிரி கல் பாருங்கள், கலவை வச்சு எப்படி கட்டிக்கிறாங்க, கலவை ஃபில் பண்ணிவிட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரிக்ஸ் பற்றி தகவல் தேவைன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன். தேங்க்யூ. Dropping bodies in the place till the sun's out. Can't fuck with me, so don't even try. When the bullets fly, I'm the last one to die. Slow down, don't wanna hear it talking shit, fuck the drama. Keep it coming, I'ma send you to your mama. It's the whip, quick flip, get the guns out. Dropping bodies in the place till the sun's out. Can't fuck with me, so don't even try. Cause when the bullets fly, I'm the last one to die. Pulling up black windows once you go down. You must be crazy if you think that I'ma slow down. Don't wanna hear it talking shit, fuck the drama. Keep it coming, I'ma send you to your mama. It's the whip, quick flip, get the guns out. Dropping bodies in the place till the sun's out. Can't fuck with me, so don't even try. Cause when the bullets fly, I'm the last one to die.